அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்ப பார்த்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா வாரந்தோறும் சீனாபுரத்தில் நடக்கிற மாட்டுச் சந்தைக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த பதிவுல பாத்தீங்கன்னா மொத்தக்கறவை மற்றும் கண்ணு மாடுகள் பார்க்க போறோம். இதே வந்து இன்னொரு ஜாயிண்ட் பதிவா இன்னொன்னு போட்டுடலாம். நம்ம நண்பர்கள் என்ன கேக்குறாங்கன்னா, மொத்தக்கறவை போட்டுறீங்க, இளங்கண்ணை பத்தி போடுறதுக்கு லேட் ஆகுது, கண்ணு வாங்குறதுக்கு எங்களுக்கு சிரமமா இருக்குங்கிறாங்க. அதனால இதே கண்டினியூஸா இன்னொரு பதிவு வரும், அதையும் வந்து ஜாயின் பண்ணி போட்டுடலாம். கொஞ்சம் லென்த் வீடியோ இருக்கும். பார்க்குற நண்பர்கள் முடிஞ்ச அளவுக்கு அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து ஈரோடு மாவட்டம் சீனாபுரத்தில் நடக்கிற சந்தை. நம்ம சொல்றத விட சந்தை பத்தி இன்னொருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட டீட்டெயில் கேட்டுடலாம். அண்ணா வணக்கம். வணக்கண்ணா. இந்த சீனாபுரம் சந்தை எங்க நடக்குது, எத்தனை மணிக்கு வந்தா மாடுகள் கன்றுகள் வாங்கலாம்? காலையில ஒரு 8 மணிக்கு வந்தா இங்க வாங்கலாம்னு சீனாபுரம் சந்தையில பெருத்துறக்கிட்ட. இந்த வாரம் மாடு சோம்பல் வியாபாரமே இல்ல. வியாபாரம் இல்ல. இந்த ஆடி மாசம் கீழே அதிகமா மாடுகள் வாங்க மாட்டாங்க, கண்ணுகள் வாங்க மாட்டாங்க. அதனால வந்தீங்க. சரி, மழை பெஞ்சுன்னா தீன் இருந்து எல்லாம் நிறைய வந்து வாங்குவாங்க. இந்த மாதிரி டைம்ல வந்தோம்னா கொஞ்சம் பேரம் பேசி கம்மியாவே வாங்கிக்கலாங்களா? இந்த வாரம் எல்லாம் வாங்கலாங்க, ஆனா ஜனம் வரல. சரி சரி. நீங்க எப்படி மாடு கொண்டாந்தீங்களா இல்ல வாங்கி கொடுக்குறீங்களா? கொண்டு வந்தாங்க. கொண்டாந்தீங்க? கொண்டு வந்தா வாங்கியும் கொடுப்போம். வாங்கியும் கொடுப்பீங்க. இன்னைக்கு எத்தனை உருப்படி வாங்கி கொடுத்துருக்கீங்க? இன்னைக்கு 2 தான் வாங்கணும். கண்ணுக்குட்டி 35 ரூபாய்ன்னு வாங்கணும். சரியான மாடு, ஹெச்எப் மாடு எல்லாம் கொடுத்தாச்சுங்களா? 2 தான் வாங்கணும். இன்னைக்கு வியாபாரம் இல்லைங்க. வியாபாரம் இல்ல. சரி சரி சரி, ஓகே. மாடுகள் வேணும் கான்டாக்ட் பண்ற நம்பர் இருந்தா அப்படியே சொல்லிடுங்க. 96 98 64 41 85 ராஜின்னு போட்டுங்க. சரிங்க. சீனாவரம், குன்னத்தூர், புளியம்பட்டி, ஈரோடு. எப்படி புளியம்பட்டி போனீங்கன்னா ஈரோடு போக மாட்டீங்க? நான் புளியம்பட்டி தான் போவாங்க, அவரு ஈரோடு போவாரு. அவரு ஈரோடு போவாரு. சரி சரி சரி, ஓகேண்ணா. கான்டாக்ட் பண்ணுங்க, தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிக்க. ஓகே. பாய் மாடுகளை இறக்குறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சூப்பரா இருக்கு. செவல சட்டை ஒண்ணு இறங்குது. செவல சட்டை நல்லா இருக்கு. பாய் நல்லா வலுவா பிடிக்கணும். அந்த அளவுக்கு நம்மளுக்கு கை பெருசு இல்லைங்க. அவர் இருக்கிற சைஸுக்கு பாய் வலுவா பிடிக்க முடியாது. இது பிளஸ் அங்க இருக்கிற அந்த சட்டை அந்த அக்கா பிடிச்சிட்டு இருக்கிற கண்ணு சூப்பரா இருக்கு. புழுதி கிளப்பிட்டு வந்துருக்கு. அந்த கண்ணு ஜப்பு. அது இங்க இருக்கிற பேட்ச் எல்லாமே செலக்ஷன் மாதிரி தொலாவி பிடிச்சி எடுத்துட்டு வருவோம் அப்படின்னு இருக்கு. இல்ல மேல இருக்கு போட்டு எடுக்கிறேன். இந்த கண்ணு வருது. எல்லா கலருமே நல்லா தான். அக்கா புடிச்சிட்டு இருக்காங்க. அக்கா இது உங்களுதா? வாங்கியிருக்கா? பேசிட்டு இருக்கீங்களா? வீடியோ உங்களை காமிக்கவே இல்ல, காமிச்சாலும் வேணாங்க. நல்லா அருமையான மாடு பாயோடது. அவரு பாய் மாடு தானுங்குது. முன்னாடியே வந்தாலே ஆளாளுக்கு குடிச்சிட்டு வந்துடுறாங்க. மடிக்கால் எல்லாமே நல்லா இருக்கு. தலையில மட்டும்தான் பிளாக்கா வந்திருக்கு, மீதி எல்லாமே பூரா ஒயிட்ல இருக்கிற மாதிரி இருக்கு. அது போக இறங்கிட்டு இருக்காங்க பாய். வலு கட்டாயமா பிடிக்கிறாங்க. ஐயா ஆரம்பிச்சுட்டாரு. இன்னைக்கு எத்தனை ரூபா மண்டைகளுக்கு போறாருன்னு தெரியல. வாங்கி கொடுத்துட்டாருங்களா? மொத்தமாட உள்ள வந்தோன்னு வாங்கி அப்படிங்களா? 9 மணிக்கு வாங்கி அப்படியே ஒரு பேட்டி ஒண்ணு கொடுத்துருங்க. சரி, முடிச்சுட்டு பாய் முடிச்சுட்டு வாங்க. சரி, நான் கரு போகணும் ஏத்துறேன். முடிச்சுட்டு வாங்க. முடிச்சுட்டு நம்மளுக்கு போடுங்க. சின்ன மாடுனா நாளைக்கு 2 வந்தாலும் ஐயாட்ட ஒரு பேட்டியை போட்டு. ஐயா வணக்கம். வணக்கம் தம்பி. இன்னைக்கு வந்து இந்த மாடு என்ன வேலை முடிஞ்சாச்சுங்களா? முடிகிற ஓரம் என்ன வேலை சொல்றாங்க? நீங்க என்ன வேலை கேட்டிருக்கீங்க? சொல்றாங்க ஐயா, நான் 50 ரூபாய்க்கு கீழே கேக்குறேன். 50 ரூபாய்க்கு கீழே கேக்குறீங்க? சரி சரி. இது என்ன ரேட்னா பையன் முடிச்சு தருவீங்க? 50 ரூபாய்க்கு கொஞ்சம் குறைச்சா புடிச்சுக்கலாம். 50 ரூபாய்க்கு கொஞ்சம் குறைச்சாலும் புடிச்சுக்கலாம். சரி சரி. அந்த அளவுக்கு ஒருத்தா மாடு ஒருத்தா? மாடு ஜாதி மாடு தம்பி. ஜாதி மாடுதான். சரி, ஓகேங்க ஐயா. அப்படியே ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிட்டு இருக்கு. அப்படியே அவர்கிட்ட கேட்டலாம். அப்படியே பேசுறீங்க.
தம்பி வணக்கம். வணக்கம்ண்ணா. இன்னைக்கு வந்து எச்சம் பெரிய பெரிய மாடுகள் எத்தனை கொண்டாந்துருக்கீங்க? 12 மாடு வந்தது, எல்லாம் கொடுத்தாச்சு. எல்லாமே முடிஞ்சுதா? தலை ஒவ்வொன்று என்ன ரேட்டுக்கு முடிச்சிருக்கு? எல்லாம் ஒரு 70, 75, 60. இந்த வாரம் மாடுகள் கம்மியா வர்றதுக்கு என்ன காரணமா? மாடுங்க எங்களுக்கு வடை கிடைக்கலனா, அங்க நல்ல டிமாண்ட். சரி சரி. இங்க 70க்கு விக்கிறது, அங்க 75க்கே மாடு விக்குது. அங்கேயே ரேட் அதிகமாயிருச்சு வாங்குறவங்க. லோன் இருக்கனால கொஞ்சம் ரேட் எச்சா போகுது. சரி, இந்த மாடு வந்து என்ன ரேட்டுக்கு முடிச்சிருக்கீங்க? இது 50 ரூபாய்க்கு கொடுத்தங்க. 50 ரூபாய்க்கு? 50 ரூபாய்க்கு 80 ரூபாய்க்கு? 50 ரூபாய்க்கு. 50 ரூபாய்க்கு. சரி சரி ஓகே. அதுல அந்த பெரிய சைஸ் மாடு இருக்கு பாருங்க, அதை மட்டும் அப்படியே டீடைல் சொல்லுங்க. இருக்கிற பெரிய ஹைட்டான மாடு இது கொடுத்தாச்சுங்க. போயிருச்சா? அங்க நின்று இருக்கிறதானா? அதான் ரொம்ப நேரம் விலை பேசிட்டு இருந்தாங்க. என்ன ரேட்டுக்கு முடிச்சீங்க? அது 75 ரூபாய்க்கு கொடுத்துருக்குங்க. 75க்கு முடிஞ்சது விலை? ஆமாங்க. சரி 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 ஓகேம்மா. இந்த மாதிரி மாடுகள் என்ன உங்களை கான்டாக்ட் பண்றதுக்கு அப்படியே உங்க நம்பர் சொல்லிருங்க. ஓகேண்ணா. பால் அடிச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க. 63 741 60 725. சரி ஓகேம்மா, ரொம்ப நன்றி. இங்க ஸ்ரீராமபுரம் சந்தைக்கு எத்தனை மணிக்கு வந்தா மாடுகள் வாங்கிக்கலாம்? நான் ஒரு 10 மணி 10:10:30 வருவீங்க? ஆமாங்க. சரி 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 ஓகேம்மா. சரி. அப்படி இன்னைக்கு உள்ள சந்தையில பாத்தீங்கன்னா வத்தக்கரவை தான். எடுத்து பாப்போமா? படம் எடுத்துக்கலாங்களா? பேசணும். ஓனர் அவரா? இல்ல அவங்கதான் ஓனர். அவங்கதான் ஓனரா? ஏன்னா பேசுறது மட்டும்தான். அண்ணா வணக்கம். வணக்கண்ணா. நீங்க எங்க இருந்து வரீங்க? உங்களை ஒரு சின்ன அறிமுகப்படுத்திக்கங்க. நான் கள்ளக்குறிச்சில இருந்து வரேன். கள்ளக்குறிச்சி அங்க இருந்து வரீங்களா? ஆமாண்ணா. அப்பா, இன்னைக்கு வந்து சீனாபுரம் சந்தைக்கு வந்தீங்கன்னா கிரு கண்டு கொண்டாந்துருக்கீங்க. வத்தக்கரவைங்களா? இது 2 வளர்ப்பு மாடுண்ணா. 2 வளர்ப்பு மாடு வளர்த்தி கொண்டாடுறீங்க? ஆமா. சரி சரி. இது வத்தக்கரவையா? கண்ணு போட்டுருச்சா? இது கண்ணு போடல, இது கண்ணு போட்டுருக்கு. ஏற்கனவே கண்ணு இறங்கி இருக்கான்னு கேட்டேன். இப்பதான் ஃபர்ஸ்ட் சென. ஃபர்ஸ்ட் சென. 6 மாசம் சென கன்ஃபார்முங்களா? கன்ஃபார்ம். இது கன்ஃபார்ம். என்ன ரேட் சொல்றீங்க இந்த கிரு? 55 ரூபா சொன்னேன். 55 சொல்றீங்க. இது வந்து எப்படி எத்தனை வருஷம் இருக்கு பல்லு? இது இப்பதான் 2 பல்லு. 2 பல் தரத்துனா இருக்கு. ஆனா இப்ப மாடுலாம் ஹைட் வெயிட்டுமா இருக்கு. இன்னும் ஜாஸ்தி ஹைட் வரும். இன்னும் ஹைட் வரும். நல்லா மெயின்டெய்ன் இன்னும் நல்லா பெருசா இன்னும் பெருசாகும். என்ன ரேட் மட்டும் சந்தையில மோதுறாங்க இந்த கிருக்கு? இது 40 ரூபா வரைக்கும் லாஸ்டா வந்தாங்க. 40 ரூபா மட்டும் கேட்டிருக்காங்க. தலையீத்து தான் அப்படிங்கிறாங்க. பாக்குற நல்லா ஜம்முன்னு இருக்கு மாடு. நல்லா கைப்பழக்கம் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த மாடுனா அது 45 ரூபா சொன்னோம். 45. அது சனைங்களா? அது சனை இல்ல, பால் மாடு. பால் மாடு, அதாவது கைக்கறவை. கைக்கறவை. இது வந்து என்ன பால் அளவு கொடுக்குங்க? பால் 11 கொடுக்குதுங்க. 11 கொடுக்குது. 11 கொடுக்குது. சரி சரி. இது என்ன ரேட்டு கேக்குறாங்க சந்தையில? இது 2 சேர்ந்து 85 ரூபா சொன்னோம். 2 சேர்ந்து 85 ரூபா சொல்றீங்க. 85 ரூபா கொடுத்துருவீங்க 2 மாடு? 80 ரூபா லாஸ்டா கொடுக்கும். 80 ரூபானாலும் கொடுக்கலாம். சரி ஓகே. இந்த மாதிரி மாடு இல்லைன்னா உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? ரெகுலரா கிடைக்குமா? ரெகுலரா கிடைக்கும். கிடைக்கும். அப்படியே நம்பர் தர முடியுமா? தருவோம். அப்படியே சொல்லிருங்க. அவர் பாய் நம்பர் சொல்ல. அப்படியே நம்பர் தொலைவரா? இது வந்து தலையீத்து. ஏன்னா 86 86 10 10 48 48 71 71 07 07. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டா மாடு வாங்கிக்கலாம். சரி ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. அதே மாதிரி லோ பட்ஜெட் மாடல் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பார்த்தோம்னா அதுவும் ஹை பட்ஜெட் மாடலாம் இறங்கிட்டு இருக்காங்க. மாடு வச்சிருக்காங்க. மூணுமே வத்தக்கறவை தான். ஐயா ஒண்ணு என்ன விலை வருங்கய்யா? படம் எடுக்கிறதாங்க. எத்தனை? 3 மாடு சேர்ந்து 1,10,000 ரூபா. அதாவது எல்லாமே வத்தக்கறவை தான். 1 10 சொல்றாங்க. 35 மேனிக்கா சொல்றாங்க. பேசு 4 பல்லு 6 பல்லு. பால் அளவுல எத்தனை கொடுக்குங்க? 4 படி கரெக்ட். இந்த மாதிரி மாடு என்ன சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாங்களா? என்ன ரேட்டு மட்டும் கேக்குறாங்க? 1 10னா ஃபைனல் கொடுக்கலாங்கிறீங்க. சரி 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 ஓகேங்க ஐயா. அவரு திரும்பி கூட பேச மாட்டேங்கிறாரு. ரொம்ப சங்கடப்பட்டே நிற்பாரு இருக்கு. அதே மாதிரி இங்க ஒரு இதே நல்லா ஜம்மன் கலர். ஜெய் அந்தல போங்க. கண்ணுக்குட்டி வந்து வாங்கி போறாங்க. உள்ள போயிடலாம்.
மொட்டை மாடு ஜெர்சி கிராஸ் செவலை மொட்டை மாடு. அதே மாதிரி இங்க ஒரு செவலை சட்டை நிக்குது. விலை பேசிட்டு இருக்காங்க. அதனால நம்ம அப்படியே அந்தல போயிடலாம். மாடு ஜம்மு வீட்டுக்கு ஏற்ற சைஸ் மாடு இதெல்லாம் எல்லாம் மும்மரமா ஸ்டக்கான மாதிரி நின்று இருக்குது சந்தை. ஒரு உச்சப்பு இருக்கு. வேற இங்க இருக்கிறதெல்லாம் கேட்டு பாப்போமா? அது வீடியோ எடுத்துக்கலாமா? வீடியோ வேண்டாம். சரி ஓகே. அவ்வளவுதான். பாய் மாடு வந்துருச்சு. பாய் மாடு வந்துருச்சுனால அந்த கிரௌட் அந்தல மாறி பேட்டி பேட்டி கெத்தா கொடுக்குற. அண்ணா அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கண்ணா. நல்ல பெரிய தரத்துல ஒரு மாடு கொண்டாந்துருக்கீங்க. ஆமாண்ணா வத்தக்கறண்ணா. கவர் பண்றீங்க. ரொம்ப பின்னாடி போகணும் மாட்டு இருங்க. அந்தல வந்துக்கிறேன். கண்டிப்பா பாருங்க 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 பாருங்க. இது வந்து நல்லா சைஸ் பெருசா இருக்கு. எத்தனை லிட்டர் பால் கொடுக்கணும்? அண்ணா பால் கம்மியா தானே இருக்கு. ஒரு 4 லிட்டர் தானே இருக்கு. 4 லிட்டர் பல்லு. அண்ணா பல்லு 6 பல் கிடையாதுண்ணா. 6 பல் கடாரி. ஆமாங்க. ஈத்து எத்தனை ஈத்து இறங்கி இருக்குண்ணா? அண்ணா 2 ஈத்து போட்டிருக்குன்னு. இது 3ஆம் ஈத்து ஊசி போட்டிருக்குதுங்க. ஊசி போட்டிருக்கு. சென ஒன்னும் கன்ஃபார்ம் இல்ல. இல்ல கன்ஃபார்ம் இல்ல கன்ஃபார்ம் இல்ல. இது என்ன விலை சொல்றீங்க? அண்ணா 65 ரூபா சொல்லிச்சுங்க. 65 ரூபா சொல்லிச்சுங்க. என்ன விலை மட்டும் மோதுறாங்க சந்தையில? அண்ணா 48 ரூபா 50 ரூபாய்க்கு கேக்குறாங்க. 48 ரூபாய்க்கு கேக்குறாங்க. 48க்கு தான் கேக்குறாங்க. 48க்கு தான் கேக்குறாங்க. என்ன விலைனா ஃபைனல் நீங்க குடுக்குற மாதிரி ஐடியா பண்றீங்க? அண்ணா ஒரு 55னா கொடுக்கலாம். 55னா கொடுக்கலாம். இந்த மாதிரி மாடல் என்ன உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாடு வேணாலும் சரிங்க. காளை எருது கைக்கறவை எல்லாமே கிடைக்கும். எல்லாமே கிடைக்கும். நாட்டு மாடும் கிடைக்குங்களா? எல்லா மாடும் கிடைக்குங்க. சரி நீங்க எங்க இருந்து வர்றீங்க? கள்ளிப்பட்டிங்க. அத்தானி கள்ளிப்பட்டி. அப்படியே உங்க கான்டாக்ட் நம்பர் இருந்தா சொல்லிருங்க. 98ங்க 42 46 71 26ங்க. 71 26 சரி ஓகேண்ணா. அதே மாதிரி இந்தல பார்த்தோம்னா இந்தல ஒரு மொட்டை மாடு ஹெச்எப் கிராஸ். ஹெச்எப்பா நல்ல மடிக்கால் எல்லாமே ஜப்பு இருக்கு. இது வத்தக்கரவை தான். அதே மாதிரி இங்க ஒரு மொட்டை மாடு இருக்கு. இது வத்தக்கரவை தான். மும்மரமா பேசிட்டு இருக்காங்க. கண்ணு மாடு ஒண்ணு இருக்கு. அதை கேட்போம். கண்ணோட ஒரு மாடல் வந்துருக்கீங்க. வீடியோ எடுத்துக்கலாமா? அவருதானா? கறவையா கொடுக்குது. பாக்குறவங்க அருமையான மொட்டை மாடு. பண்ணி 1 மாசம் ஆகுதுங்கிறாங்க. ஐயா வணக்கம். வணக்கம். நீங்க எங்க இருந்து வர்றீங்க? நாங்க கோபி. வளர்த்தி கொண்டாடுறீங்களா? ஆமா. சரி வளர்த்தி ஓமாட்டையா நீங்க தமிழ நாங்க எதை சொல்றோம்? ஐயா கொஞ்சம் இதுல வாங்க. கொஞ்சம் பெருசு தள்ளிக்கு பெருசு. பெருசா எத்தனை சொல்றீங்க ரேட்டு? நாங்க இது 60 ரூபா சொல்றோம். 60 ரூபா சொல்றீங்க. பால் அளவு எத்தனை கொடுக்கும்? பால் 5 கொடுக்கும். 10 லிட்டர் கொடுக்கும். நல்லா வீட்டுக்கு ஏத்த மாடுங்களா? ஆமா. இது இளஞ்சனையில எத்தனை கொடுக்கும்? இளஞ்சனையில 12 லிட்டர் கறக்கும். 12 மரக்கு இளங்கரவில. ஆமா. சரி என்ன ரேட் மட்டும் இங்க சந்தையில மோதுறாங்க? என்ன ரேட் இப்ப மோதுறது வந்து நான் 52 51 வரல கேக்குறாங்க. 51 மட்டும் கேக்குறாங்க. நீங்க என்ன ரேட்னா கொடுப்பீங்க? நாங்க வந்து நானு 50 ரூபா சரியா 50 வச்சா கொடுப்பேன். 50 ரூபா இருந்தா ஃபைனலா கொடுக்கலாம். சரி இந்த மாதிரி மாடல் நிறைய வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கிறோம். எத்தனை உருப்படி இருக்கு? 7 உருப்படி வச்சிருக்கேன். 7மே விற்பனைக்காதா? அப்படியே வாங்குவே செனவண்ண வித்துருவேன். வித்துருவேன். சரி அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க. நம்மளோட நம்பர் வந்து 97 15 07 0 145. 145. எந்த ஏரியாங்க? கோபி. சரி அப்ப நீங்க வந்து சம்சாரி? ஆமா. வியாபாரி இல்ல சம்சாரி. வளர்த்தி விக்கிறது. சரி ஓகேங்க. அதே மாதிரி மொட்டை மாடு ஒண்ணு கொண்டாந்துருக்காங்க. அது போக இன்னொரு மொட்டை மாடு இருக்கு. அது என்ன செம்பூத்துக்காரிங்களா? ஆமாங்கண்ணா. செம்பூத்துக்காரி ஜெர்சி கிராஸ். அண்ணா வணக்கம். வணக்கங்கண்ணா. நீங்க எங்க இருந்து வரீங்கண்ணா? ஈரோடுங்கண்ணா. ஈரோடு மாமரத்துப்பாளையம். இன்னைக்கு வந்து 2 மாடுதான் கொண்டாந்தீங்களா? ஆமாங்கண்ணா.
ரெண்டுமே வந்து வத்தக்கறவை. ஆமா கைப்பாலுங்க. கைப்பால் மாடு கை கறவைன்னு சொல்லலாம். ஆமாமா. ஃபர்ஸ்ட் இந்த HF கிராஸ் பார்த்தலாம். இது என்ன ரேட் வருதுண்ணா? இது 65 ரூபா சொல்லுதுண்ணா. 65 சொல்றீங்க. பால் அளவுல எத்தனை கொடுக்குங்க? பால் 7 14 லிட்டர் வருது. 14 வரும். ஆமா. என்ன ரேட் மட்டும் சந்தையில மோதுறாங்க? நான் 57 58 கேக்குறாங்க. 57 58 கேக்குறாங்க. என்ன ரேட்டா நீங்க கொடுக்கலாம்னு இருக்கீங்க? 60 ரூபா கொடுத்துடலாம்னு இருக்கோம். 60 ரூபா கொடுக்கலாம். சரி, அதே மாதிரி அந்த இன்னொன்று இருக்கு HF ஜெர்சி கிராஸ். இது 35 ரூபா சொல்றாங்கண்ணா. 35. ஆமா. இது பால் அளவு எத்தனை கொடுக்கும்? பால் 7 லிட்டர் வருதுண்ணா. 7 லிட்டர் வருது. இப்ப வத்தக்கறவையிலேயே. ஆமாமா. பரவாயில்லையே. இது பல்லுனா? பல்லெல்லாம் முளை பல்லுங்கண்ணா. சேர்ந்து இருக்கு. வாங்கினா இன்ஜெக்ஷன் பண்ணிக்கலாமா இல்ல செனக்கு இது பண்ணிருக்கீங்களா? இல்ல சென ஊசி போட்டுருக்குங்க. ஊசி போட்டிருக்கீங்க. இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. இன்னும் கன்ஃபார்ம் ஆகலைங்க. சரி சரிங்க. சரி, இந்த மாதிரி மாடுகள் என்ன உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? கூப்பிடலாங்கண்ணா. அப்படியே உங்க நம்பருக்கு தர முடியுமா? இருக்குங்கண்ணா. அப்படியே சொல்லிருங்க. 73 74 81 85ங்கண்ணா. 85. பேருண்ணா? பேர் கார்த்திக்ண்ணா. கார்த்திக். இது போக வேற எந்தெந்த சந்தைக்கு போவீங்க? நாங்க அந்தியூர் போவோங்கண்ணா. ஈரோடு சந்தை 2 நாளைக்கு போவோங்கண்ணா. புதன் வெய்யாளான் 2 நாளும் போவீங்க? ஆமாங்க. சரி. அப்ப மோர்பாளையம் போவோங்க. முத்தநாயக்கம்பட்டி போவோங்கண்ணா. முத்தநாயக்கம்பட்டி. இந்த சந்தைகளுக்கு வந்தா கூட உங்களை கான்டாக்ட் பண்ணா வாங்கிக்கலாம். பண்ணலாங்கண்ணா. சரி, ஓகேண்ணா. ரொம்ப நன்றி. அதாவது மெயின் சந்தைகள்ல பாத்தீங்கன்னா பல்லு, மடிக்காம்பு, அது போக மாடு குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெளிவா செக் பண்ணியே பார்த்து வாங்கிக்கிங்க. நீங்க செக் பண்ணி வாங்குறதுக்கு தகுந்த மாதிரி பேரம் பேசிக்கலாம். குவாலிட்டி பொறுத்து பேரம் பேசி வாங்கலாம். அங்கேயும் பேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு முன்னாடி நடக்க விட்டு ஓட விட்டு எல்லாமே பண்ணி பார்ப்பாங்க. இதெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப போயிட்டு இருக்காங்க. எல்லாம் வந்துட்டு போயிட்டு எல்லாம் அப்படியே தேக்கமான சூழ்நிலையை நிலங்கிட்டு இருக்க மாட்டு இருக்கு. ஆனா இது படம் எடுத்துக்கலாமா? ஆனா எங்க கிட்ட எதுவும் கேட்க கூடாது அப்படிங்கிறீங்களா? சரி, அப்ப வேண்டாம். அவ்வளவு சங்கடப்பட்டு அவரு பேச மாட்டாரு. அவர் பேசலன்னு வாழைப்பழத்தை வைக்க வேண்டியத வாயில. இது வேறயா? சரி, ஓகே. படம் எடுத்துக்கலாமா? பேசிருங்க. யார் பேசுறது? டேய் டேய் டேய். உள்ள பார்த்தோம்னா நிறைய கண்ணு மாடு பிளஸ் 3 வத்தக்கரை கொண்டாந்துருக்காங்க. இதோட கண்ணுங்களா? இது கண்ணு மாடு. பால் குடிக்குது, பறகுறேன். மாட்டிட்டீங்களா? இருங்களா? இப்படி இந்த பக்கங்களா? இது அமுத்துனீங்கன்னா அதை கீழே இது அமுத்தீங்கன்னா மாற்றுக்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கங்கண்ணா. நீங்க எங்க இருந்து வரீங்க? உங்களை சின்ன அறிமுகப்படுத்திங்க. அண்ணா நாங்க சின்ன பெருந்துறையில இருந்து வரேங்கண்ணா. வாவி கடையில இருந்து. எந்த ஏரியா? பெருந்துறை வாவி கடைங்கண்ணா. பெருந்துறை இங்க பக்கம் தான். ஆமாங்க. இன்னைக்கு வந்து வத்தக்கரை தான் கொண்டாந்துருப்பீங்களா? அண்ணா ஆமாங்கண்ணா. ஒரு கண்ணு மாடு ஒண்ணு கொண்டாந்துருக்குறேங்கண்ணா. இது கண்ணு மாடுங்களா? ஆமாங்க. கண்ணு கால கண்ணுங்களா? கடாரி? கண்ணு கிடாரி கடைங்க. கிடாரி கண்ணு போட்டு எத்தனை நாளா இருக்கும்? அண்ணா இது போட்டு 2 மாசம் 1 மாசம் ஆச்சுங்க. 1 மாசம் ஆச்சு. அது பால் அளவுல எத்தனை குடிக்குங்க? அண்ணா இது பால் 3.5 லிட்டர் கறக்குதுங்கண்ணா. வீட்டுக்கு ஏத்த சைஸ் மாடு? ஆமாங்க, வீட்டுக்கு ஏத்த சைஸ் மாடுங்க. நல்ல குணமான மாடுங்க. 6 வேணாலும் கறந்துக்கலாம், பிடிச்சிக்கலாம். என்ன விலை சொல்றீங்க இந்த மாடு? அண்ணா அது 37 ரூபா சொல்றேங்கண்ணா. அப்புறம் 2 ஒண்ணு அனுசரிச்சு வந்தா கொடுப்பாங்கண்ணா. அனுசரிச்சு வந்தா கொடுத்துக்கலாம். ஆமாங்க. இது கொம்பு கொஞ்சம் குறையா இருக்க மாட்டிருக்கு. அண்ணா ஆமாங்கண்ணா. அது ஒரு கொம்பு வந்து கம்பியில கட்டி இருந்துங்க, உருவிருச்சு. ஆமாங்க. இந்த மாடு வேணாலும் உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். என்னங்கண்ணா? இந்த மாடு வேணாலும் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாடு வேணாலும் உங்களுக்கு கண்ணு மாடு கொடுப்பீங்க? என்னங்கண்ணா? ஃபைனல் என்ன ரேட்ல கொடுப்பீங்க? அண்ணா ஃபைனலா 34 ரூபாய்னா கொடுத்துருவாங்க. 34னா கொடுத்துருவோம். சரி, ஓகே. அப்படியே அங்க வித்தியாசமான கலர்ல புள்ளி ஒண்ணு இருக்கு. அது என்ன ராகம்? அண்ணா இது வத்தக்கறவை தாங்கண்ணா. நம்ம சிந்து மாடு தாங்கண்ணா. சிந்து கிராஸ்? ஆமாங்க. சிந்துல கொஞ்சம் கிராஸ் டைப் அடிக்குங்க, இடவெட்டு. இது என்ன ரேட் வருதுங்க? அண்ணா இது 37 ரூபா சொன்னாங்கண்ணா. 31? ஆமாங்க. பால் அளவுல எத்தனை கொடுக்குங்க? அண்ணா பால் இது வந்து 4 லிட்டர் இருக்குங்கண்ணா. 4 லிட்டர் கொடுக்குங்க. சரி, இந்த மாடு 3 லிட்டர் குறையாது. இந்த மாடு? அண்ணா இந்த மாடு கிராஸ் டைப்புங்கண்ணா. இந்த மாடு கிராஸ் டைப், மடிகாம்பு சுத்தங்கண்ணா. யார் வேணாலும் கறந்துக்கலாங்கண்ணா. 4 ஆம்பளைங்க கறந்துக்கலாம்? ஆமாங்க, யார் வேணாலும் கறந்துக்கலாம். மடிகாம்பு சுத்தம், நல்ல குணவாத்தல் இருக்குதுங்க. யார் வேணாலும் கறந்துக்கலாங்க. இது வத்தக்கறவையில எத்தனை கொடுக்குதுங்க? ஆனா இது வத்தக்கறவையில இந்த 4 லிட்டர் வருங்கண்ணா. நல்ல எறும்பாலாட்டு நல்ல வெள்ளைப்பாலுங்க. நல்ல பால் திக்னஸா இருக்கு. ஆமாங்க, பால் நல்ல கிராஸ் டைப்ல இருக்குங்காட்டி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பால் வந்து நல்லா கட்டியா இருக்கு. ஃபேட் எல்லாம் எப்படிங்க? நார்மலா என்னங்கண்ணா? ஃபேட் நார்மலா? ஃபேட் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது 42 ரூபா வருதுங்கண்ணா. 42 வருதுங்க. சரி, ஓகேண்ணா. இந்த மாடு சொல்லிருங்க அப்படியே. ஆனா அது சின்ன மாடு தாங்கண்ணா. அது வத்தக்கறவை தாங்கண்ணா.
அது பால் ஒரு 2.5 3 வரைக்கும் இறக்குங்கண்ணா. வீட்டுக்கு ஏத்த மாடு. ஆமாங்க, வீட்டுக்கு ஏத்த மாடு, அளவான மாடுங்க. அதுவும் 6 வேணாலும் கறந்துக்கலாங்கண்ணா. யாரு வேணா கலந்துக்கலாம். யாரு எப்படி நீங்க வளர்த்தி கொண்டாருங்களா இல்ல வியாபாரியா? அண்ணா நாம வியாபாரி தாங்க, வாங்கி விக்கிறோம். வாங்கி விக்கிறோம். ஆமா ஆமா. இந்த மாதிரி மாடுகள் என்ன உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாம்? அண்ணா கண்டிப்பா கான்டாக்ட் அதான் பண்றேன். உங்க நம்பர் சொல்லிருங்க. அண்ணா 63ங்க 82 34 37 84ங்க. 84 இந்த நம்பர் ஆமாங்க. கான்டாக்ட் பண்ணாவே போதும். ஆமா. பார்த்து கூட வாங்கிக்கலாம். ஆமாங்க ஆமாங்க. சரி ஓகேம்மா. ஓகேங்கண்ணா, நன்றி நன்றி. அப்படியே மேல திண்டுக்கு வந்துட்டோம். இங்கேயும் பாத்தீங்கன்னா மும்முரமா வியாபாரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது வத்தக்கரா நல்ல மொட்டை மாடு வியாபாரம் மும்முரமா மோதிக்கிட்டு இருக்காங்க. கேட்டு இருக்கிறாங்க. நாம ஆக்சுவலி இந்த லாங்குவேஜ் வந்து நமக்கு தெரியாது. பாறைக்கு மோதிட்டு இருக்காங்க. செவலை சட்டை, செவலை அங்கதான் கருப்பு சட்டை இருக்கு. இந்த வீடியோ எடுத்துக்கலாமா? அப்படியே பேசுறீங்களா? நீங்க வளர்த்தி கொண்டாடுறீங்களா வியாபாரி? வியாபாரி தான். வியாபாரி தான். நல்ல 2 HF 6 பல்லுங்க. 6 பல்லு 55 ரூபா சொன்னாங்க. கண்டு போட்டு ஒரு 1.5 மாசம் நான் வாங்க. 87 ரூபா சொன்னாங்க. சிக்கப்புள்ள காலைல வர வஞ்சது தம்பி வணக்கம். நீங்க எங்க இருந்து வரீங்க? நான் முதுநாயம்பட்டி. முத்துநாயக்கம்பட்டி. இன்னைக்கு வந்து 2 HF கொண்டு வந்திருக்கீங்களா? 2 HF ஜெர்சி இன்னும் ஒரு 4 கொடுத்தாச்சுங்க. இன்னும் 4 கொடுத்தாச்சு. சரி, இது வந்து வத்தக்கறவைங்களா ரெண்டுமே? எல்லாமே வத்த 20 தான். ஃபர்ஸ்ட் இந்த மாடை பத்தி சொல்லிருங்க. இது என்ன ரேட் வருது? எத்தனை பால் அளவு கொடுக்கும்? இது 6 பல்லுங்க. நேரம் 4 லிட்டர் வருங்க. நேரம் 4 லிட்டர். விலைங்க? விலையில இது 55 ரூபா வருங்க. 55. சரி, அது இதை விட பெரிய மாடா இந்தல வச்சிருக்கீங்க. இது என்ன ரேட் வருது? இது 90 ரூபா சொன்னாங்க. 90 ரூபா சொல்றீங்க. 90 ரூபா சொன்னாங்க. இது பால் அளவு எத்தனை கொடுக்கும்? இது 5 லிட்டர் தான் வருங்க. 5 லிட்டர். வத்தக்கறவையில வத்தக்கறவை. இளங்கன்ல எத்தனை வருமா? இளங்கன்ல 25 கறங்க. 21 வரும். 25 வரும். இது எத்தனை ஈத்து இறங்கி இருக்கு? என்ன ரேட்னா ஃபைனல் முடியும்? இப்ப இதாகி போட்டுச்சுன்னா 3வது கண்ணா இருக்குங்க. 3வது கண்ணா இருக்கும். 3வது கண்ணு. ஆமா. சரி டெஸ்ட் மாடு வேணும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாமா? கான்டாக்ட் பண்ணலாங்க. இது வந்து என்ன ரேட்னா ஃபைனல் கொடுப்பீங்க? 90 ரூபா சொல்றதா? நான் 80 ரூபாய்க்கு மன்ன பண்ணுவாங்க. 80 ரூபாய்க்கு பண்ணிக்கலாம். சரி ஓகே. அப்படியே உங்க கான்டாக்ட் நம்பர் இருந்தா சொல்லிருங்க. வாரம் இங்க சீனாபுரம் வருவீங்க? எல்லாரும் வரீங்க. வரீங்க. அப்படியே உங்க நம்பர் சொல்லிருங்க. நான் 95 00 68 35 46. 46. பேருங்க? தினேஷ்குமார். தினேஷ்குமார். சரி ஓகேம்மா, ரொம்ப நன்றி. அப்படி உள்ள போனோம்னா நம்ம பாய் மாடுகள் தான் அதெல்லாம் கேட்டு தாங்க இருக்குது. அவங்க சொல்றதுதான் நம்ம போட முடியும். மெயின் வத்தக்கறவையில் டெஸ்ட் மாடு அதிகமா வராது. செனை கன்ஃபார்ம் ஆகாம 1 மாசம் இன்ஜெக்ஷன் பண்ணதா அந்த மாதிரி. இது செனைங்களா? எத்தனை மாசம் செனைங்க? ஏது 3 மாசம் செனை. என்ன விலை சொல்றீங்க? 37 ரூபா சொல்றீங்க. நல்லா வீட்டுக்கு ஏத்த சைஸ் மாடு. என்ன ரேட் மட்டும் கேக்குறாங்க சந்தையில? 33 ரூபாய்க்கு கேக்குறேன். 33 தான் கேக்குறாங்க. நீங்க வளர்த்தி கொண்டாடுறீங்களா வியாபாரியா? வியாபாரி தான். சரி ஓகே. இன்னைக்கு வந்து விற்பனை எல்லாம் எப்படி போகுதுங்க? சுமாரா தான் இருக்கு. நல்லா வீட்டுக்கு ஏத்த சைஸ் மாடு. சரி ஓகே. இந்த மாதிரி மாடுகள் என்ன உங்களை கான்டாக்ட் பண்ணலாமா இல்ல சந்தைக்கு அப்படியே நம்பர் சொல்லிருங்க. 97 5000 54 43. சரி ஓகேங்கய்யா, ரொம்ப நன்றி. அதான் அவரு தான் 6 புல்லு தொழுது. அப்படியே இந்தல பார்த்தோம்னா பாய் மாடு. உங்க குரூப்ப காணோம், நீங்க மட்டும் நிக்கிறீங்க. டீ குடிக்கிற போயிட்டாங்களா? மாடெல்லாம் காணோம். இன்னும் 2 தான் இருக்கு. நீங்க மாடு கம்மியா எடுத்திருக்கீங்க. இவ்வளவுதான். அப்படியே உள்ள பாத்துட்டு வருங்க. மச்சான புடிச்சிடலாங்களா? இப்படி இந்தல பார்த்தோம்னாலும் ஜெர்சி HF மொத்தம் 3-4 மாடு இருக்கு. ஆனா வீடியோ எடுத்துக்கலாமா? வீடியோ ரொம்ப டெரரா இருக்கிறீங்களே. ஒண்ணு இல்ல, ரேட் எல்லாம். அண்ணா வணக்கம். நீங்க எங்க இருந்து வரீங்க? சேலம். இன்னைக்கு வந்து HF மாடுகள் எத்தனை கொண்டாந்துருக்கீங்க? 4. எல்லாமே வத்தக்கறவை தான். இதெல்லாம் என்ன ரேஞ்ச் வருதுண்ணா? 70 60. 60 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங்களா? எத்தனை லிட்டர் பால் அளவு கொடுக்குங்க மினிமம்? 10 12 தான் கொடுக்கும். அதாவது வத்தக்கறவை. வெயிலுக்கு ஏத்த மாடுகள் அதெல்லாம். வெயில். ஏன்னா இப்ப சேலங்கிலேயே அங்க வெயில் அதிகமா இருக்கும். வெயிலுக்கு ஏத்த மாடுதான். சரி ஓகே. என்ன ரேட் மட்டும் சந்தையில மோதுறாங்க? ஒரு 67 அந்த ரேஞ்சில் வருது.
67 ரேஞ்சு கேட்டிருக்காங்க. சரி ஓகே. இந்த மாதிரி மாடுகள் என்ன உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம் இந்த சந்தைக்கு தான் வாங்கிக்கலாங்களா? பண்ணிக்கலாம். அப்படியே நம்பர் என்ன சொல்லிருங்க. 99 94 44 45 54 இன்னொரு 54. அவ்வளவுதான். சேலம் ஏரியா எங்கீங்க? உடையாப்பட்டி. சரி ஓகேண்ணா. இதெல்லாமே வீட்டுக்கு ஏற்ற சைஸ் மாடுகள் தான். நல்லா இருக்கு. இது என்ன ரேட் வருது? யார் பேசுறது? நீங்க நான் தான் பேசுவேன் இல்லைங்களா? நான் வீட்டுக்கு ஏத்த மாடு. பல்லு எத்தனை பல் தரத்துல இருக்கீங்க? இது 6 பல்லுங்க. 6 பல்லு. 6 பல்லு. பால் அளவு எத்தனை கொடுக்கும்? பால் 4-5 கறக்குதுங்க. 4-5 தான் வத்தக்கறவையில. ஆமா வத்தக்கறவையில. என்ன ரேட் சொல்றீங்க? 47,000. 47,000. ஆமா. என்ன ரேட் மட்டும் மோதுறாங்க சந்தையில? என்னங்க? என்ன ரேட் மட்டும் கேக்குறாங்க? 38 ரூபா வரைக்கும் கேட்டாங்கன்னா நான் கொடுக்கலாம். கொடுக்கல. சரி இந்த மாதிரி மாடுகள் என்ன உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? புரியலீங்க. கான்டாக்ட் பண்ணலாமா? கான்டாக்ட் பண்ணலாங்க. எத்தனை உருப்படி வச்சிருப்பீங்க? நான் ஒரு 6 உருப்படி வச்சுக்கிறேங்க. 6 உருப்படி இருக்கு. அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க. 98 43 38 57 57 57 57. சரி ஓகேண்ணா. சரி அண்ணா வணக்கம். வணக்கம் வணக்கம். இன்னைக்கு வந்து எத்தனை உருப்படி கொண்டாந்தீங்க? கொண்டு வந்த 4 கொண்டு வந்த 3 கொடுத்துட்டு 1 இருக்குது. 1 தான் நிக்குது. ஆமா. சரி இந்த மாடு வந்து என்ன விலை தான் வரும்? இந்த மாடு ஒரு 25 ரூபாய் கொடுத்துலாம். 25. சன மாடுங்களா இல்ல வத்தக்கறவையா? வத்தக்கறவை தான். பால் அளவுல எத்தனை குடிக்குங்க? பால் 3 லிட்டர் இருக்கு. 3 லிட்டர் வரும். வீட்டுக்கு ஏத்த மாடு. ஆமாம். சரி இது போக வேற மாடுகள்லாங்க? மாடு கொடுத்தாச்சு. சரி இந்த மாதிரி மாடு வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? கான்டாக்ட் பண்ணி. எத்தனை உருப்படி கைவசம் வச்சிருப்பீங்க? கைவசம் 5 மாடு இருக்கு. 5 மாடு இருக்கு. எல்லாமே இதே சைஸ் இல்ல பெருசு இருக்கா? கொஞ்சம் பெருசு சிறுசு எல்லாம் இருக்கு. எல்லா சைஸ்லயும் இருக்கு. சரி ஓகே. அப்படியே இந்த மாதிரி மாடுகள் என்ன உங்களை கான்டாக்ட் பண்றது நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. நம்பர் 99ங்க 420 510 சரி 33. எந்த ஊர்னா? திருப்பூர். தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். சரிண்ணா. சரி. நல்ல பெரிய சைஸ் வத்தக்கறவை. செவலை சட்டைங்களா? செவலை மாடு என்ன ரேட்னா வருது? நேரம் 5 லிட்டர் கறக்கு. 40 ரூபா சொல்றேன். 40 ரூபா சொல்றீங்க. என்ன ரேட்டு கொடுப்பீங்க? 30 ரூபா 32 ரூபா வந்தா கொடுக்கலாம். 30 ரூபா 32 ரூபா கொடுக்கலாம். சரி இது வந்து பால் அளவு எத்தனை? பால் 5 லிட்டர் கறக்கு. 5 நேரம் 5 லிட்டர் கறக்கு. பொட்டாட்டிக்கு நல்ல மாடு. ஆமா. கைப்பழக்கமான மாடு. கைப்பழக்கமான மாடு. சரி சரி. 6 ரூபா கறக்கலாம். எத்தனை ஈத்து இறங்கி இருக்கீங்க? எத்தனை பல் தரத்துல இருக்கு? ஏது 3ஆம் ஈத்து. 3ஆம் ஈத்து. பல்லுங்க? பல்லு சேர்ந்துருச்சு. முளைப்பல்லு. சரி இந்த மாதிரி மாடுகள் என்ன உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணலாம். அப்படியே உங்க நம்பர் சொல்லிருங்க. 80 98 54 42 90. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். சரி ஓகேண்ணா. அப்படியே பாய் வண்டி வந்துருச்சு. இது மேலதான் கூட்டமே களை கட்ட எல்லாத்தையும் ஆறு அடிச்சு கூப்பிடுற. அப்படி நல்ல பெரிய சைஸ்ல மாடுகள் இறங்குது. அப்புறம் எடுத்துடலாமா? இதுல வந்து என்னன்னா டெஸ்ட் மாடு, அதாவது சென மாடு அடிக்கடியாவே இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா வாரந்தோறும் சீனாபுரத்துல நடக்கிற மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம். இந்த பதிவுல வளர்ப்பு கிடாரிகள் மற்றும் கன்றுகளை பத்தி பார்க்க போறோம். ஏற்கனவே முன்னாடி இப்போ 2வது பார்ட்டை இது போட வேண்டியது இப்போ வந்து ஒட்டுக்காவே போடலான்னு ஐடியா பண்ணியிருக்கோம். ஏன்னா ரொம்ப லேட் ஆகுதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகே இன்னைக்கு வந்து விற்பனை விலை நிலவரம் எப்படி என்னதுன்னு பார்த்துடலாம். இது வந்து முன்னாடி இன்ட்ரோ கொடுத்துட்டோம், இருந்தாலும் மறுபடியும் கொடுக்குறோம். இது வந்து ஈரோடு மாவட்டம் சீனாபுரத்தில் நடக்கிற மாட்டு சந்தை. வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலையில் நேரத்திலே ஆரம்பிச்சு சுமார் ஒரு 12 மணி மட்டும் சந்தை நடைபெறும். வத்தக்கறவை மற்றும் கண்ணு மாடுகளை பத்தி பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து வளர்ப்பு கிடாரிகள் கன்றுகள் தான் பார்க்க போறோம். அப்படியே பதிவுல முதல் தடவை பாக்குறவங்களா இருந்தாலும் இல்ல ரெகுலரா பாக்குறவங்களா இருந்தாலும் மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நண்பர்களே. அப்படியே பதிவு போலாம். எறும்பு கிடாரிகள் கண்ணு ஒண்ணு பிடிச்சிட்டு வராங்க. இன்னும் வியாபாரம் முடியலையா? பத்தரைக்கு முடிச்சிருக்காங்க. 13 சொல்லி 12 கேட்டு 10க்கு முடிச்சிருக்காங்க. அப்படியே எல்லாம் மும்மரமா வியாபாரம் ஓடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாமே வாங்கி கட்டின மாடுகள் கன்றுகள். அப்படியே ஃபுல்லா பாத்திரலாம். இன்னைக்கு வந்து கூட்டம் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு.
விற்பனை எப்படி போகுதுன்னு தெரியல, அப்படியே பதிவு போகும். உங்களை எல்லாம் காமிக்கல. இன்னைக்கு என்ன ரேஞ்சில இருந்து ஸ்டார்டிங் வருதுங்க தெரியல, அது உண்மை. அது அங்கதான் கேட்கணும். இதெல்லாமே 2 பல் 4 பல் தரத்தில் இருக்கிற வளர்ப்பு கிடாரிகள். வாங்கிட்டு போனா அப்படியே இன்ஜெக்ஷன் வச்சுக்கலாம். நல்ல ஒரிஜினல் ஹெச்எஃப் குவாலிட்டி மொட்டை மாடு பிளஸ் சென மாடு எல்லாமே வரும். நிறைய கன்று கொண்டாந்துருக்காங்க. ஐயா வீடியோ எடுத்துக்கலாமா? வீடியோ அப்படியே மைக்க மாட்டிடுறேன். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம்ண்ணா. இன்னைக்கு வந்து எத்தனை உருப்படி கொண்டாந்துருக்கீங்க? விற்பனை எப்படி போகுது? 26ண்ணா. 26. இப்போ கைவசம் இருக்கிறதுங்க ஒரு 18 18 இருக்கு. சரி, இன்னைக்கு வந்து டெஸ்ட் மாடு ஏதாச்சும் கொண்டாந்துருக்கீங்க? கொடுத்தாச்சுங்கண்ணா. கொடுத்தாச்சு. என்ன ரேட்டுக்கு முடிஞ்சதுங்க? 46ண்ணா. 46. இதெல்லாமே என்ன ரேட்ல இருந்து ஸ்டார்டிங் வருதுங்கய்யா? ஆனா 35 ரூபாய் கீழே இது இல்ல, மேலதான். 35க்கு மேலதான். எல்லாமே நல்லா கறவை திறன் அதிகமா இருக்கிற மாடுகள் தான். வாங்கிட்டு போனா அப்படியே ஊசி போட்டுக்கலாம். போடலாம். சரி, இந்த மாதிரி மாடுகள் என்ன இங்க சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாம்? சந்தைக்கு சொல்லி எத்தனை மணிக்கு வரணும் இங்க சந்தைக்கு? 9 மணிக்கு வரும். 9 மணிக்கு இங்க இருக்கணும். அப்பதான் நிறைய மாடு இருக்கும், பார்த்து செலக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம். சரி, அதுலயே அந்த ஒயிட் மெஜாரிட்டி அதிகமா இருக்கிற மாதிரி ஒரு கடைசியில ஒரு கண்ணு இருக்கு பாருங்க. ஆமாங்க. அவங்க பாத்துட்டு இருக்காங்களா? அது எத்தனை பல்லு, என்ன ரேட் வருங்க? அது 4 பல்லு. 4 பல்லு. விலைங்க? அது 45 ரூபா வரும். 45 ரூபா வரும். சரி, ஓகேங்க ஐயா, ரொம்ப நன்றி. அப்படியே ஒரே ஒரு செவலை கண்ணு மட்டும் வச்சிருக்காங்க. இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த கண்ணு வந்து 17 18னா கொடுக்கலாங்கிறாங்க. இன்னைக்கு எத்தனை உருப்படி கொண்டாந்தீங்க? விற்பனை எப்படி போச்சு? 10 கொண்டு வந்தோம். அப்படி ஒண்ணு ஜடம் இல்ல. ஜடம் இல்ல. ஆடி போறதுல இருந்து ஜடம் இல்ல. ஆடி மாசம் வந்து சிரமம் தான். ஆமா, ஆடி போகணும். ஆடி முடியும். ஆடி முடிஞ்சா இந்த மாசத்துல வந்தோம்னா ரேட் கம்மியா பேசியே வாங்கிக்கலாம். கம்மியா வாங்கலாம். கம்மியா வாங்கலாம். அந்த மாசம் போச்சுட்டா கண்ணுக்கு 5000. ஏன்னா மழை வேற ஆரம்பிச்சிருச்சுன்னா அப்புறம் மே வந்துருச்சுனாவே ரேட் ஏறிடும். சரி, ஓகேங்க. மாடு அருமையான மாடு. டயலாக் எல்லாம் பலமா இருக்கு. பாத்துட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்காரு, அதனால அந்தல போயிருக்கோம். என்ன வேலைக்கு மட்டும்தான் அவரு தானே. என்ன வேலை வரும்? சரி, என்ன வேலை வரும்? மாடே பேசுது, நீ பேச மாட்டேங்கிறியாப்பா. 2 கண்ணு, 2மே அண்ணனு தானா? எந்த ஏரியால இருந்து கொண்டாடுறீங்க? வராது. சரி, என்ன வேலை தான் வரும்? அதையும் அவர்தான் கேட்கணுமா? சரி, ஓகே. மும்மரமா வியாபாரம் பேசிட்டு இருக்காங்க, அதனாலதான் இந்த வந்து இந்த செவல சட்டையும் ஜம்முன் இருக்கு. அப்படியே அந்தல போயிடும். பேசிட்டு இருக்காங்க. வணக்கம். இல்ல, நாளா கன்றுகள் எல்லாம் கம்மியாயிட்டே இருக்கு உங்ககிட்ட. விற்பனை இல்லண்ணா. விற்பனை இல்ல. எங்கேயும் போகல, சந்தையே போல. என்ன காரணம் விற்பனை கம்மியா இருக்கு? இந்த மாசம் கொஞ்சம் டல்லா தான் இருக்கு. ஆடி மாசம் முடியணும். ஆடி மாசம். ஆமாங்க. இந்த மாசத்துல வந்தோம்னா ரேட் கம்மியா பேசி வாங்கிக்கலாமா? வாங்கிக்கலாம்ண்ணா. ரேட் கம்மியாங்க, நம்ம மாட்டுக்கு போகல. அதனாலதான் ரேட் ரொம்ப கம்மி. சரி, அந்த கண்ணு ஐயா புடிச்சிட்டு போற கண்ணு என்ன விலை வருங்க? அதுங்களா? அது 18 ரூபா வரும். 18 வரும். எத்தனை ஒரு வருஷத்துக்குள்ள இருக்குங்களா? ஒரு வருஷத்துக்கு மேல இருக்கு. ஒரு வருஷத்துக்கு மேல. ஒரு வருஷத்துக்கு மேல இருக்கு. நல்லா அருமையான கண்ணு. அதே மாதிரி இதுனா இது ஒரு 27 26 ரூபா வரும். 27 26. இது வேணா போல ஊசி போடலாம். ஊசி போடலாம். இந்த சட்டை கண்ணு இது அப்படிதான் 27 ரூபா வரும். 27 ரூபா ரேஞ்ச் வரும். சரி, இந்த மாதிரி கன்றுகள் உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? எத்தனை உருப்படி கைவசம் வச்சிருப்பீங்க? ஆனா நான் இன்னைக்கு இந்த வாரம் போல, இந்த 2-3 வாரம் சந்தை போனோம்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 20-25 உருப்படி இருக்கு. 20-25 இருக்கும். சரி, அந்த திபுதிபுன்னு ஒரு கண்ணு கொண்டாந்துருக்காங்க, நல்ல முகலட்சணத்தோட ஜம்முனா. அதே ரேட் வரும். இதெல்லாம் 35 ரூபா வரும். 35 வரும். இது ஒரு வருஷம் இருக்குங்களா? மேல இருக்கு. நல்ல எச்எம் கிராஸ். ஆமாங்க. சரி, ஓகே. அப்படியே உங்க கான்டாக்ட் நம்பர் இருந்தா தர முடியுமா? இல்ல சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாமா? நம்பர் சொல்ற போட்டு 90 95 13 70 58. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இதே ஊர் தானுங்க? இதே ஊர். சரி, ஓகேண்ணா. இந்த பைக் மட்டும் எடுத்துக்கலாம். இந்த பொடிக்கிற சேல் முடிஞ்சிருச்சு. யாருன்னு தெரியல. ஐயா வந்து பேச மாட்டாரு, அதனால அப்படியே காமிச்சிடலாம். இங்க பாத்தீங்கன்னா 2 கண்ணு பிடிச்சிட்டு இருக்காங்க. 2மே பொடிக்கண்ணு. 2 பொடிக்கண்ணு எடுத்துட்டு வந்திருக்கீங்க.
ரெண்டுமே என்ன ரேட்னா வரும்? 27 ரூபாய் சொல்லுங்க. 27. ஒவ்வொன்றும் எத்தனை மாசம் கண்ணு இருக்குங்க? ஆனா கண்ணு ஒரு 6 மாசம். 6 மாசம் தான் இருக்கும். இன்னைக்கு எத்தனை உருப்படி கொண்டாந்தீங்க? எப்படி போகுது சந்தை நிலவரம்? 4 ரூபாய் கொண்டாந்தா 2 கொடுத்துங்க. 2 இருக்கு. இந்த மாதிரி சோம்பல் தானே. சோம்பல் தான். இந்த மாதிரி பொடிக்கன்றுகள் வேணா உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? கான்டாக்ட் பண்ணிக்கலாம். எத்தனை உருப்படிகள் வச்சிருக்கீங்க? நான் வச்சிருக்கிறது 6 ரூபாய்க்கு நான் வீட்டுல. 6 உருப்படி இருக்கு. ஆமா. அப்படியே நம்பர் தர முடியுங்களா இல்ல சந்தைக்கு வந்தா வாங்கலாமா? போட்டுங்க நம்பர் சொல்லி போடுங்க. சொல்லுங்க. 88ங்க 70ங்க 43 62 46. 46. சுரேஷ் காணாங்குளம். இப்போ பொடிக்கன்றுகள் மட்டும் தான் பண்றீங்களா? பெரிய பெரிய மாடு பெருசு சில மாடு எல்லாமே வாங்குங்க. எல்லாமே வாங்கலாம். தேவைப்பட்டா அதுக்கும் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். கான்டாக்ட் பண்ணலாம். சில மாடு எல்லாமே வாங்கிக்கலாம். இது போக நீங்க வேற எந்த சந்தைக்கு போறீங்க? ஆனா திருப்பூருங்கன்னா புளியம்பட்டிங்கன்னா சீனா வருங்க. சீனாபுரம். ஆமா. 4 சந்தைக்கு வந்துட்டு. ஆமாங்கண்ணா. சரி சரி ஓகேண்ணா. நன்றிங்க. அப்படியே பார்த்தோம்னா இன்னைக்கு கன்றுகள் வரது நிறையவே இருக்கு. ஆனா விற்பனை தான் தேக்கமா போயிட்டு இருக்கு. என்ன ரீசன்னா மேவு கிடைக்கிறது இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. வணக்கம். நீங்க எங்க இருந்து வரீங்க? உங்களை ஒரு சின்ன அறிமுகப்படுத்திக்கங்க. திருப்பூர் ஆத்துப்பாளையம்ண்ணா. ஆத்துப்பாளையம். நல்லதுப்பாளையங்களா? இல்லைங்களா, அனுப்புறவளை புது ஆத்துப்பாளையம். அனுப்புறவளை ஆத்துப்பாளையம். சரி ஓகே. இன்னைக்கு வந்து எத்தனை உருப்படி கொண்டாந்தீங்க? விற்பனை எல்லாம் எப்படி போகுதுங்க? இன்னைக்கு ஒரு 5 உருப்படி கொண்டு வந்தோம்ண்ணா. அது 4 வித்தாச்சனை நிக்குது. இது ஒண்ணுதான் நிக்குது. சரி, இந்த ஹெச்எப் கிராஸ் வந்து என்ன ரேட் வருங்க? ஆனா 40 ரூபா சொல்லிட்டு இருந்தானா. 40 ரூபா. எத்தனை மாசம் கிடாரி இருக்கு? ஆனா கிடாரிக்கு வந்து ஒரு வருஷம் ஆகலைண்ணா. 10 மாசம் இன்னும் ஆகல. பெரிய மாடா வருங்களா? சரியான மாடா இருக்கு. சரியான மாடா இருக்கு. சரி, என்ன ரேட்னா ஃபைனல் கொடுக்கலாங்கிற மாதிரி ஐடியா பண்றீங்க? ஒரு 35-36 ரூபா வந்தா கொடுத்துடலாம். 35-36 வந்தா கொடுத்துடலாம். சரி ஓகே. இந்த மாதிரி மாடுகள் வந்து எத்தனை கைவசம் வச்சிருப்பீங்க கிடாரிகள்? கிடாரிக்கு ஒரு இருக்கா 10 உருப்படி இருக்கு. சில மாடு எல்லாமே நம்ம எல்லாமே இருக்கு. தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். கண்டு போற மாதிரி கறவை மாடு சில மாடு நல்லா இருக்குண்ணா. கை கறவை எல்லாம். சரி. அப்படியே உங்க நம்பர் தர முடியுமா இல்ல சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாம்? இல்ல நம்பர்ல கொடுக்கலாம். சொல்லிருங்க. 80ங்க 12 21 98 20. சரி ஓகே. ரொம்ப நன்றி. அதாவது ஆடி மாசம் கீழே விற்பனை கொஞ்சம் மந்தமா போகும். இந்த டைம்ல வந்தோம்னா கொஞ்சம் பேரம் பேசி நல்ல தரமான மாடுகளை வாங்கிக்கலாம். ஐயா ஒண்ணு வச்சிருக்கிறாரு. ஆனா வீடியோ எடுத்துக்கலாமா? அதை வீடியோவே வேணாம், ஒரே பேத்துல முடிஞ்சுது. வாங்க. அப்படியே குடிக்கன்றுகளும் பாத்தீங்கன்னா வரத்து நிறையவே இருக்கு. இன்னைக்கு பெரிய பெரிய கன்றுகளும் இருக்கு. இதெல்லாம் ஜம்மன் இருக்கு. பெரிய மும்மரமா வியாபாரம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஐயா அது வீடியோ எடுத்துக்கலாமா? ஏன்டா நீங்க வேற வந்துட்டு வீடியோ எடுக்கிறேன்ட்டு அப்படியே புடிச்சிட்டு நிக்கிட்டு இருக்கீங்களா? வேற கண்ணு நிறைய வந்திருக்கு. ஆளு வாங்குற கொள்ளையாட்டு இருக்குது. சரி சரியில்லை. சரி ஓகேங்க ஐயா. இதுக்கு மேல காக்க முடியாது. அப்படியே பார்த்தலாம். மத்தக்கரை ஒண்ணு வாங்கி போறேன். சினமாடாட்டு இருக்கு. தம்பி படம் எடுத்துக்கலாமா? அப்புறம் எடுத்துக்கலாம். ஏன் இன்னும் வியாபாரம் ஆகலையா? இதெல்லாம் என்ன ரேஞ்சில வரும்? 30 ரூபாய்க்கு மேல. இந்த பொடிக்கண்ணு 20 ரூபா ரேஞ்ச். எல்லாமே குவாலிட்டியான கண்ட்ரி தான். சரி ஓகேம்மா. பேச வேண்டிய சொல்லி யாரும் இல்ல. எல்லாம் வியாபாரம் மந்தமா போறதுக்கு வாங்கியிருக்கா வீடியோ எடுத்துக்கலாமா? வளர்த்தி கொண்டாடுறீங்களா? உங்களை காட்டிக்கலாமா? உங்களை காட்ட வேணாமா? அப்படிங்களா? அருமையான செவல சட்டை பாக்குறது நல்லா ஜம்முன் இருக்கு. ஹெச்எம் கிராஸ் பிரீடு. அண்ணாதான் கொண்டு வந்திருக்காரு. அண்ணா வணக்கம். வணக்கண்ணா. நம்ம பாத்துட்டு இந்த கண்ணு வளர்த்தி கொண்டாருன்னு சொல்லியிருந்தீங்க. என்ன விலைன்னா சொல்றீங்க? 40 ரூபா சொல்லுதுண்ணா. 40 ரூபா சொல்றீங்க. என்ன ரேட்டு மட்டும் இந்த கண்ணுக்கு மோதிட்டு இருக்காங்க? கேக்கலீங்கண்ணா. இப்பதான் வந்திருக்கிறேன். இப்பதான் வந்திருக்கீங்க. நல்லா திப்பு திப்புன்னு ஜம்முன் இருக்கு. நல்ல செவலையில. இது வந்து எத்தனை வருஷம் இருக்குங்க? வருஷம் பார்த்தா கணக்கு கரெக்டா தெரியலீங்களே. ஒரு 8 மாசம் கண்ணு இருக்குமா? 1 வருஷம் இருக்கு. 1 வருஷம் இருக்கும். என்ன ரேட்னா கொடுப்பீங்க? பாக்கலாம். அனுசரிச்சு வந்தா கொடுத்துடலாம். இந்த மாதிரி கன்றுகள் வேணும் உங்களை கான்டாக்ட் பண்ணலாமா? எத்தனை உருப்படி கைவசம் வச்சிருப்பீங்க? இப்போதைக்கு இது ஒண்ணு இருக்கு. இது ஒண்ணுதான் இருக்கு. தேவைப்பட்டா வாங்கிக்கலாம்.
அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க. நம்பர் சொல்லு. நம்பர் 97 97 882 எந்த ஏரியானா? குன்னத்தூர். குன்னத்தூரே தான். தேவைப்பட்டா அங்க வந்து கூட பார்த்து வாங்கிக்கலாம். சரி, ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. அதே மாதிரி கன்றுகள் வரட்டும் நீங்க நிறையவே இருக்கு. வியாபாரம் போயிட்டு இருக்கு. இந்த சரௌண்டிங்ல யாரும் பேச கட்டி வச்சு மட்டும் போயிருவாரு. கடைசியா நம்ம வியாபாரி எடுத்துடலாமா? சாரி, அதிபர் கொஞ்சம் வட்டி ஓட்டு கொடுத்துறாங்களா? வர சொன்னா 100 ரூபா தரீங்களா? வாரம் வந்துகிட்டு இருக்க, எனக்கெல்லாம் எதுவும் தர மாட்டேங்கிறீங்க. நேத்து வேற மாடுன்னு வாங்கினாங்க. சரி, அதுல 100 ரூபா குடுக்கலையாம நானு. அப்படியா? ஆமா, பஞ்சாயத்து ஓடி அதுக்கு ஒரு பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்குது. சரி சரி சரி, ஓகே. நான் அப்படியே பதிவுக்கு போயிடலாமா? போயிடலாண்ணா. இன்னைக்கு வந்து எத்தனை உருப்படி கொண்டாந்துருக்கீங்க? அண்ணா இன்னைக்கு 13 கொண்டு வந்தேண்ணா. 13? ஆமாங்கண்ணா. கைவசம் எத்தனை இருக்குங்க? கைவசம் 9 இருக்குதுண்ணா. 4 கொடுத்துருக்கேன். 4 தான் கொடுத்துருக்கீங்க. ஆமாங்க. இந்த வாரம் வந்து விற்பனை மந்தமா போறது காரணம்? ஆனா ஒண்ணும் மழை இல்ல, அப்புறம் ஆடி மாசம் பிறந்ததுனால அப்படிதான் இருக்கும். ஆனா இந்த ஆடி மாசம் கணக்கு பார்க்காம வாங்குறவங்களுக்கு பேரம் பேசி கம்மி பண்ணி வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாம். இந்த மாசத்துல வாங்குறேன் கொஞ்சம் கம்மியா வாங்கிக்கலாம். கம்மியாவே வாங்கிக்கலாம். ஆமாங்கண்ணா. சரி, ஓகே. அப்படியே இது என்ன விலை வருங்க? ஏதுங்கண்ணா? இந்த கண்ணு இது ஒரு 6 ரூபா வருங்கண்ணா. 6 ரூபா ரேஞ்சு வரும். 6 ரூபா ரேஞ்சு வரும். 6 ரூபா வருங்க. ஃபைனலா என்ன ரேட்னா கொடுப்பீங்க? அண்ணா விலை 8-9,000 சொன்னேன். ஃபைனலா நான் சொன்னது ஃபைனல் தான் 6 ரூபா. ஆமாங்க. சரி, இந்த கண்ணுங்க அண்ணா அது செவல 12 ரூபா சொன்னாங்கண்ணா. 12 ரூபா ரேஞ்சு. ஆமாங்க. ஃபைனல் 10 ரூபா கொடுத்துடலாம். அது ஒண்ணு நாட்டு மாடு கிராஸ். ஆமா, 12 ரூபா சொன்னா அது 10 ரூபா கொடுத்துடலாம். 10 ரூபா கொடுத்துடலாம். அது என்ன காங்கேயம் கிராஸுங்களா? அண்ணா நாட்டு மாடு காரி, ஒரே காரி தான். ஒரே காரி தான். ஆமாங்க. ஒரிஜினல் நாட்டு மாடுங்களா? ஆமாங்கண்ணா. கிடாரி கண்ணு. கிடாரி கண்ணுங்க. 12 ரூபா சொல்றீங்க? ஆமாங்கண்ணா. சரி, ஓகே. அப்படியே அந்த கண்ணுகள்லாம் என்ன ரேட் அண்ணா? அது 12 ரூபா கொடுக்கலாம்ண்ணா. 12 ரூபா ரேஞ்ச். ஆமாண்ணா. ஆமாண்ணா. 6 to 12 குள்ள வாங்கிக்கலாம். ஆமாங்கண்ணா. அந்த கருச்சட்டை ஒரு 30 ரூபா கொடுக்கலாம்ண்ணா. அந்த பெருசுங்களா? ஆமாங்கண்ணா. அதெல்லாம் அதுக்கு பக்கத்துல இருக்கிற இன்னொன்னு அதுக்கு பக்கத்துல இருக்கிற 13 ரூபா கொடுக்கலாம். 13 கொடுக்கலாம். சரி, ஓகே. இந்த மாதிரி கன்றுகள் வேணும் உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? அப்படியே நம்பர் சொல்லிருங்க. 89 27 64. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு சந்தைக்கே வந்து பார்த்து வாங்கிக்கலாம். பாத்துக்கலாம். சரி, ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. அண்ணா வணக்கம். இன்னைக்கு வந்து விற்பனை எல்லாம் எப்படி போகுது? மந்தமா இருக்குதுண்ணா. 10 இருக்குதுண்ணா. 7 இருக்குதுண்ணா. சரி, இந்த கண்ணு என்ன ரேட் வரும்? எதுக்குண்ணா? அது இந்த கண்ணு வந்துண்ணா ஒரு விஷயம் சொல்லட்டா? வெள்ளை மாளிகை இருக்காருல்ல, அவர் கூட்டு சாணி வலிச்சாருன்னா உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம்னா. அது மாதிரியான ஒரு பக்குவமான கண்ணு. ஆமா, பக்குவமான கண்ணு. சரி, காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீக்கிற கொண்டாருல, அதனால வந்து அதுக்கு ஒரு பலி. நீங்க அரசியல கொண்டு ஏற்கனவே பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. இந்தியா சோசியர் வந்து ஒரு கருப்பு மாடு வளர்த்து நீ சாணி வலிச்சின்னா உனக்கு நல்லது, அந்த பாவம் எல்லாம் போயிரும்னு சொன்னதுனால அது கொண்டு வந்தேன். அப்படியா? அது என்ன சொல்றீங்க? அண்ணா 17 சொன்னா. 17 சொல்றீங்க. இந்த கன்றுகள்லாம் எல்லாமே 9 10 9 10ண்ணா. 9 10 9 10. லோ பட்ஜெட்ல எதுவுமே இல்லையா? லோ பட்ஜெட் இது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 13 சொல்றேன். அது லோ பட்ஜெட்டா? ஆமா. ஏன்னா 5 ரூபா 6 ரூபாய்க்கெல்லாம் 5 ரூபா 6 ரூபாய்க்கெல்லாம் இல்லண்ணா. இப்பெல்லாம் வந்து ரொம்ப டிமாண்டா போகுதுண்ணா. சரி சரி. இந்த மாசம் விற்பனை எப்படி போகும்? ஆடி மாசம் ஒரு 4 வாரத்துக்கு ரொம்ப சிரமம். 4 வாரத்துக்கு சிரமம் தான். சரி சரி சரி, ஓகே. இந்த மாதிரி உருப்படி எல்லாம் வேணும் உங்களை கான்டாக்ட் பண்றதுக்கு நம்பர் இருந்தா தர முடியுமா? சொல்லிருங்க. 94 42 88 52 29. முதலாளி 20 கொண்டு வந்தாருங்க. 14 வித்துட்டாரு. இப்பதான் வீடியோ எடுத்துட்டு வந்தேன். ஆமா, அவர் பொய் சொல்றாரு பாரு. பொய் சொல்றாரு. நல்லா வெட்பன. அவர் பொய் சொல்றாரு முதலாளி பொய் சொல்றாரு. சரி சரி, ஓகே. இன்னொரு ஆள் 10 கண்ணு புடிச்சிட்டு நிக்குது. அந்த ஒரு ஆளு. ஆமா, அந்த லாஸ்ட். ஆமா, லாஸ்ட். சரி. இங்க நான் 10 கண்ணு, அவருது வந்து 20 கண்ணுங்க. 20ல வந்து 14 போய் இருக்குதுங்க. இன்னும் 6 நிக்குது. அவருதாங்க முதலாளி. அதிபர் ஆட்டான்னு சொன்னோம்னா பணம் எண்ணியே டயர்ட் ஆகி சேர் போட்டு உட்கார்ந்தாரு. அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. சரி, ஓகே. அதிபர்னு சொன்னோம்னாவே அவரு எல்லாத்துக்குமே தெரியும். சரி, வாரம் 40 கண்ணு வளர்க்குது. 40 கண்ணு நடக்கட்டும். அப்படியே இந்த பார்த்தோமா எருமை கிடாரி உங்களுதா? ஐயாதான்.
கிடாரி கண்ணுங்களா கோணக்கண்ணா? வீடியோ எடுக்கிறதுக்கு தாங்க, வாங்குறதுக்கு இல்ல. கிடாரி கண்ணு என்ன நாட்டு எருமைங்களா சுரட்டையில சேர்மாங்க ஐயா? நீங்களே பாத்துக்குங்க. இருங்க மைக்கு மாட்டிக்கிறேன். மைக்கு தான், பயப்படாதீங்க. இது என்ன ரேட் வருதுங்க இந்த எருமை கண்ணு? 27 ரூபாய்னு கொடுக்கலாம். 27ன்னு கொடுக்கலாம். எத்தனை ஒரு வருஷம் இருக்குங்களா? கொஞ்சம் எச்சா இருக்கு. நல்ல சைஸ் எருமை தான். சரி, ஏன் எருமை கடாரியே வர்றதில்ல அதிகமா, அதனாலதான் கேக்குறேன். அதேதான் கொண்டு வரது. இதேதான் வார வாரம் கொண்டாடுறீங்களா? வாரம் வித்தியாசமும் பண்ணலாம் அப்படின்னு. எருமை வரும் வார வாரம் இருந்தாலும் வரும், எங்கிட்ட இருந்தாலும் வரும். சரி சரி. இந்த பொடிக்கண்ணு ஒண்ணு வச்சிருக்கீங்க, இது என்ன ரேட் வருதுங்க? இது மாட்டுக்கண்ணு 7 ரூபா வரும். 7 ரூபா வரும். பேசுனா எத்தனை ரூபாய்னு கொடுப்பீங்க? 7 ரூபாய்னு கொடுப்பேன், இல்லாட்டி திருப்பி கொண்டு போவோம். திருப்பியே கொண்டு போயிருவீங்க? வீட்டுக்கு கொண்டு போய் ஆனே வச்சுக்கிற அப்படிங்கிறீங்களா? ஆமா, அதுக்கு பார்க்க மாட்டேன். சரி ஓகேங்க. இந்த மாதிரி கன்றுகள் வேணும் உங்களை கான்டாக்ட் பண்ணலாமா? கண்டிப்பா பண்ணலாம். நம்பர் தர முடியுமா? மெயின் வந்து எருமை கண்ணுக்கு தான் கான்டாக்ட் பண்ணுவாங்க அதிகமா. வாங்கிக்கலாம். அப்படியே சொல்லிருங்க உங்க நம்பரை. என் நம்பர் சொல்லட்டுங்களா? 96 29 81 04 50. எந்த ஊர்ல இருந்து வரீங்க ஐயா? ஊத்துக்குளிக்கு வடக்கம் மேட்டுக்கடம் கிழவக்கம் மோளக்கவுண்டம் பாளையம். நான் இருக்கிற இடத்து பேரு ராஜகணபதி நகர். தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிட்டு அங்கேயே வந்து கூட பார்த்து வாங்கிக்கலாம். இருந்தால் நீ கூப்பிட்டு வாங்குறதா நல்லது. சரி சரி. இருந்தா அங்க வந்து வாங்கிக்கலாம். ஒரு நாளைக்கு பண்டம் இருக்கு, ஒரு நாளைக்கு இருக்காது. அதனால நீ கேட்டு வரலாம் நல்லது. சரி சரி சரி. ஓகேங்க, ரொம்ப நன்றி. சொல்லிட்டு அப்படியே பார்த்தோம்னா ஓரளவுக்கு பார்த்துட்டோம். அடுத்து இந்த பதிவு முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். இந்த பதிவு வந்து நண்பர்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவு. வணக்கம்.